அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் பாவத்தை குறித்தும் அதன் தன்மைகளை குறித்தும் தியானிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் பாவம் செய்வது மிகவும் எளியது. ஒரு காலத்திலே எதையெல்லாம் குறித்து ஜனங்கள் வெட்கப்பட்டார்களோ அவற்றை இன்றைக்கு யார் பார்த்தாலும் பரவாயில்லை என்று ஒளிவு மறைவின்றி செய்ய துவங்கி இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். பயங்கரமான பிசாசின் சோதனைகள் பெருகி இருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். பாவங்களையும் இச்சைகளையும் அவன் கட்டவிழ்த்து விட்டு சிறு பிள்ளைகள் முதல் வயதான முதிர்ந்தவர்கள் வரைக்கும் அவன் சோதனைக்குள்ளாக்கி பாவத்திற்குள் தள்ளி அவர்கள் வாழ்க்கையை கெடுக்கிறான். இந்த காலத்திலே பாவம் 3 காரியங்களை செய்யும் என்று பார்த்தோம். முதலாவதாக, தேவனை விட்டு ஒரு மனிதனை பிரிக்கிறது. தேவனை விட்டு ஒரு மனிதனை பிரிக்கும் பொழுது அவன் தேவன் அற்றவன் ஆகிறான். அவனுக்குள் மனிதரை பற்றிய பயம் வருமே ஒழிய தேவனை பற்றிய பயம் இல்லாததினால் பாவம் செய்ய துணிகரம் கொள்ளுகிறான். துணிகரம் கொண்டவன் துணிந்து பாவம் செய்வதால் குடும்பத்தை விட்டு பிரிகிறான். பிள்ளை, மனைவி, அப்பா, அம்மா இவர்களை விட்டு அவன் பிரிகிறான். இன்னும் கொஞ்ச காலத்திலே நண்பர்களை விட்டு பிரிகிறான். வேலை இல்லை, எந்த நேரமும் குடியும் போதையுமாய் இருக்கிறான். பணம் இல்லை, யாரையாவது பிச்சை எடுக்கிறான். கிடைக்கவில்லை என்றால் யாரையாவது கொல்லுவதற்கு பார்க்கிறான். இவ்விதமாக அவனை ஒரு நல்ல ஒரு இடத்திலிருந்து பிரித்து விடுகிறது. இன்றைக்கும் அது செய்யும் அடுத்த 2 காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பாவம் அது பரவுகிறது, பாவம் பாழாக்குகிறது. ஒரு கல்லூரியிலே விடுதியிலே மாணவர்கள் இருக்கும் பொழுது ஒருவன் சொல்லுகிறான், நாம் இன்றைக்கு வெளியே போவோம், சினிமாவிற்கு போவோம் என்று சொல்லுகிறான். உடனே ஒரு 4-5 பேர் அவனோடு சேர்ந்து போகிறார்கள். அங்கே போய் அவர்கள் பார்த்துவிட்டு ஒரு மதுபான கடைக்குள் வருகிறார்கள். கொஞ்சம் ஜாலியாக இருப்போம், இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமாக இருப்போம்னு குடிக்கிறாங்க. அதற்கப்புறம் அவர்கள் சுய நினைவிழந்து வருகிறார்கள். அங்கே போகிற ஒவ்வொருவரும் மதுவுக்கு அடிமையாகிறார்கள். ஒருவனிடத்திலிருந்து ஆரம்பித்தது, அது மற்றவர்களிடத்திற்கு பரவினது, அப்படியே மற்றவர்களிடத்திற்கும் பரவுகிறது. ஒரு மனிதனுக்குள்ளும் ஒரு பாவத்தில் ஆரம்பித்தால் பல பாவங்களை செய்ய அவனை தூண்டுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 23ஆம் அதிகாரத்தில் ஒருவன் இந்த மதுபானத்திற்கு அடிமையானால் எப்படி மாறுவான், எத்தனை பாவங்களுக்கு உள்ளாவான் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. பாருங்கள்,
மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுபவர்களுக்கும் காரணமில்லாத வேதனைகள், காரணமில்லாத சண்டைகள், புலம்பல்கள் இவ்வளவும் வரும். மதுபானம் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே பாம்பைப் போல கடிக்கும், விரியனைப் போல தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரியை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். பாருங்கள், அவன் மதுபானத்திலே தேவனுடைய கட்டளையை மீறி குடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த போதை ஏறினவுடனே அவன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்குகிற விபச்சார பாவத்திற்குள்ளாய் போகிறான். அடுத்தாற்போல் பார்ப்பீர்கள் என்றால் தாறுமாறானவைகளை பேசுகிறான். தாறுமாறானவைகளை பேசும் பொழுது அங்கே சண்டை மூழ்கிறது. இவன் தாறுமாறாய் பேசுவதை அநேகரால் சகித்து கொள்ள முடியாது. அவர்கள் இவனை அடிப்பார்கள், இவன் சண்டை போடுவான். கடைசியில் அவன் என்ன சொல்லுவான் என்றால், என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பார். ஒரு பாவத்தோடு நிராது அதனை தாறுமாறானவைகளை பேசுவாய், மற்ற மனிதரோடு சண்டை போடுவாய், பரஸ்திரிகளை நோக்குவாய், உன் வாழ்க்கை சீராயிருக்குமோ? இந்த பாவம் இதைத்தான் செய்கிறது. உன் உள்ளத்திற்குள் யாராவது ஒருவர் மேல் பொறாமை வந்தால் உன் மனம் அந்த பொறாமை கொண்ட மனிதன் மேலேயே இருப்பதினால் நீ நன்மையானவைகளை செய்ய மறந்து அவனுக்கு எப்படியாகிலும் நான் ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று உன் மனம் தவறானவைகளை யோசிப்பதினால் நீ அப்படியே பாவம் செய்து கொண்டே இருக்கிறாய். நீ அப்படி இருப்பாய். பின்னதாக அவனுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நீ திட்டம் தீட்டுவாய், கொலையும் செய்ய போய்விடுவாய். ஆகவே பாவம் என்பது ஒன்றோடு நிற்பது இல்லை. நாம் நன்றாக அறிந்திருக்கிறபடி ஒரு பொய் சொல்லுகிறவன் அதை மறைக்க 1000 பொய் சொல்லுவான். ஆகவே பாவம் ஒன்றோடு நிற்பதில்லை, அது பரவுகிறது. எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேலர்கள் மத்தியிலே மோவாபிய பெண்கள் வந்த பொழுது அங்கே விபச்சாரம் நடந்தது. ஒருவர் அல்ல, 23,000 பேர் ஒரே நாளில் அந்த பாவத்திற்காக அழிக்கப்பட்டார்கள். எத்தனையாய் பரிசுத்த ஜாதி அவர்களுக்குள்ளும் இந்த பாவம் பரவிற்று. நீங்கள் தாவீதை எடுத்து பாருங்கள். அவன் விபச்சார பாவத்திற்குள் விழுந்தான். இன்னொருவன் மனைவியை கண்டு அவளை இச்சித்து அவளை அழைத்து தகாத உறவு கொண்டான். அவள் தான் கற்பம் தரித்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது இவன் அவள் கணவனை கூப்பிட்டு, நீ வீட்டிற்கு போய் சுகமாயிரு. அவனோ உண்மையுள்ள ஒரு போர்ச்சேவகன். இஸ்ரவேலும் சேனைகளும் வெளியே தங்கி இருக்கும் பொழுது நான் என் வீட்டிற்கு போகவும் என் மனைவியோடு இருக்கவும் சம்மதியேன் என்று சொல்லி அவன் போர் வீரர்களோடையே தங்கிவிட்டான். தாவீதின் இந்த மறைக்கும் முயற்சி தோல்வியுற்றது. அவன் என்ன செய்தான்? எப்படி ஆகிலும் இவனை நான் அழித்துவிட்டு அவன் மனைவியை கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு காரியம் செய்கிறான்.
படைத்தலைவனுக்கு ஒரு கடிதம் எழுதி இவனை யுத்தத்தின் மும்முரமான பகுதியிலே நிறுத்தி எல்லாரும் அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று. பாருங்கள், ஒரு இச்சையோடு இந்த காரியம் நிற்கவில்லை. அவன் தந்திரமாய் ஒரு தவறு செய்ய பார்க்கிறான். அது முடியவில்லை என்றால் துணிகரமாய் கொலை செய்கிறான். பாவம் செய்கிறான், மறைக்க பார்க்கிறான். முடியவில்லை என்றால் இச்சித்ததை பெற்றுக்கொள்ள அவன் கொலையும் செய்கிறான். இந்த பாவம் பரவிக்கொண்டேதான் இருக்கும். சமுதாயத்திலேயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சமுதாயம் இன்றைக்கு பல பாவகரமான செயல்களை அங்கீகரிக்கிறது அல்லது அதை பற்றிய உணர்வில்லாமல் இருக்கிறது. வேலை பார்க்கிற ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் ஆகாமலே ஒரு குடும்பம் நடத்தினால் சமுதாயம் அவர்களை தண்டிப்பதில்லை, அவர்களை குற்றப்படுத்துவதில்லை. அவன் இஷ்டப்படுகிறான், இருக்கட்டும் என்று சொல்லும் பொழுது சமுதாயத்தில் இதே விதமாக மற்றவர்களும் செய்ய அது அவர்களுக்கு இடம் கொடுக்கிறது. ஒருவன் செய்யும் பாவத்தை அநேகர் பின்பற்றுவதினால் இந்த பாவம் அநேகருக்குள் பரவுகிறது. தேவன் சொன்னார், ஒரு பெண் அல்லது ஒரு கணவன் விபச்சாரம் செய்வதின் நிமித்தம் மட்டுமே விவாகரத்து நடக்கலாம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கோ மனிதன் பல காரியங்களுக்காக அவன் விவாகரத்து செய்கிறான். தேவனுடைய கட்டளைகளை மீறுவது பாவம் என்று நினைக்கவே இல்லை. எச்சரிப்பாயிருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். சில சபைகள் வாலிப பெண்களையும் பையன்களையும் இணைத்து அவர்களை நெருக்கமாக பழகுவதற்கு அவர்களை ஊக்கப்படுத்துகிற சபைகள் இருக்கிறது. அந்த பிள்ளைகளும் பெற்றோர் சொல்வதை கேளாமல் எங்கள் போதகர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று பாவத்திலே இருக்கிறார்கள். இதை குறித்து இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் விழிப்படைந்திருக்கிறதா, உணர்வடைந்திருக்கிறதா? ஒருவர் சொன்னார், உங்க வீட்டு கதவை இந்த பிரச்சனை தட்டுற வரைக்கும் நீங்க இதை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். உண்மைதானே? யாருக்கு என்ன நடந்தால் என்ன, என் காரியம் சரியாய் இருக்கட்டும் என்று நினைக்கிறீர்கள். சாத்தானோ உங்களுக்கு அந்த நிம்மதியை தருவதில்லை. பிள்ளைகளின் மேல் கையை வைக்கிறான். காரணம் என்ன? உங்கள் உள்ளத்தில் பரிசுத்தம் இல்லை, உங்கள் சிந்தனையில் பரிசுத்தம் இல்லை, உங்கள் சிந்தையில் கரைப்பட்ட வாழ்க்கை வாழுகிறீர்கள். கணவன் மனைவி ஒரே மஞ்சத்தில், விவாக மஞ்சத்தில் இருந்தாலும் இருவரும் வெவ்வேறு ஆட்களை இந்த நாளிலே கற்பனை செய்து உறவு கொள்ளுகிற ஒரு காலகட்டத்திலே உன்னுடைய பிள்ளைகள் மட்டும் பரிசுத்தமாயிருப்பார்களோ? காரணம், என்னில் பரிசுத்தம் இல்லை, ஆகையால் நான் ஒரு அசுத்த சந்ததியை பிறப்பிக்கிறேன். மல்கியாவிலே பார்க்கிறோம், தேவன் ஏன் ஒருவனை படைத்தார்? பரிசுத்தமுள்ள சந்ததியை பிறப்பிக்கும்படி. ஆனால் இன்றைக்கு பிறப்பதோ பரிசுத்தமுள்ள சந்ததி அல்ல, பாவ சந்ததியை நாம் பிறப்பிக்கிறபடியால் உலகத்திலே பாவம் பெருகுகிறது. இதை யார் தடுத்து நிறுத்த முடியும்? சபைகளில்
போதனை கொடுக்கலாம், ஆனால் பாவம் செய்யாதபடி தடுக்க முடியுமோ? பெற்றோர்களால் ஓரளவு முடியும். ஏதோ ஒரு மகனோ மகளோ தவறாக ஒரு ஆணுடனோ பெண்ணுடனோ உறவு கொள்ளுகிறான் என்கிற ஒரு செய்தி கேட்டவுடனே அவனை அந்த இடத்தில் இருந்து அழைத்து வந்து வீட்டிலே வைத்திருந்து போதனை சொல்லி அவனை மனம் திரும்ப செய்து வேறொரு இடத்தில் அவனை வைக்கலாம். அல்லது உபவாசம் இருந்து தேவன் பிள்ளையின் வாழ்க்கையில் செயல்படும் என்று சொல்லி ஜெபித்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு போதனை செய்யலாம். பாவம் உங்கள் வாசற்படியை தட்டாதிருக்கும்படி நாம் எச்சரிக்கையாய் பல காரியங்களை செய்ய வேண்டும். அது பரவுவதை தடுக்க வேண்டும். அரசாங்கங்கள் இந்த அணு சக்தியை தவறாக பயன்படுத்துவது பரவக்கூடாதென்று நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி NPT என்று ஒன்றை தேசங்களுக்கு இடையில் ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் பாவம் பெருகுவதை ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு பாவம் பெருகுவதை தடுப்பதற்கு சட்டங்களே இல்லை. தேசங்களே அதை அனுமதிக்கிறது. பேராயர்களே ஓரின சேர்க்கையை அனுமதிக்கும் பொழுது மற்றவர்கள், தேவனை அறியாத மற்றவர்கள் அந்த பாவத்தை பாவம் என்று நினைப்பார்களா? இதை கிறிஸ்தவ சமுதாயம் இன்றைக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கிறதே. சன்மார்க்கர்கள் இதை எதிர்க்கும் பொழுது கிறிஸ்தவ சபைகள் சும்மா இருப்பதே. பாவ உணர்வு இல்லை, அது பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் உணர்வற்ற ஜீவியம் நாம் செய்வதினால்தான் பாவம் உலகத்தில் பெருகுகிறது. நாம் அதை தடுப்பதற்கு தீவிர முயற்சி செய்ய வேண்டும். என் குடும்பத்திற்குள் இந்த பாவங்கள் காணப்படாதபடி நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி நாம் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு பொறுப்பான வயது வரும் வரைக்கும் இந்த செல்போன், இன்டர்நெட் போன்றவற்றை அவர்களுக்கு அனுமதிக்க கூடாது. நண்பர்கள் என்று சொல்லி யாரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு காரியத்தையும் தடுத்து நீ கூடாது என்று கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஆகவேதான் பெற்றோருக்கு இந்த பாவம் பரவுகிறதை தடுக்க முடியும். ஒவ்வொரு குடும்பமும் இந்த பாவ செயல்கள் என் குடும்பத்திற்குள் காணப்படக்கூடாது என்று இவற்றை விலக்கும் பொழுது அநேக குடும்பங்கள் இவர்களை பார்த்து திருந்தலாம். அப்படி திருந்தும் பொழுது சபையில் பரிசுத்தம் ஏற்படலாம். இவை எல்லாவற்றிற்கும் கர்த்தரின் கிருபை இல்லை என்றால் ஒன்றுமே முடியாது. மனித பிரயத்தினால் நாம் சாத்தானை மேற்கொள்ள முடியாது. அவன் புது புது வழிகளை ஒவ்வொரு நாளும் அவன் வெளிவிட்டு கொண்டிருக்கிறான். எப்படித்தானோ நாங்கள் அடிக்கடி நினைப்பதுண்டு, நான் வாழ்ந்த காலத்தில், சிறு பிள்ளையாயிருந்த காலத்தில் நாங்கள் இத்தகைய சோதனைகள் இல்லாததினால் தப்பிக்கொண்டோம். ஆனால் என் பேர பிள்ளைகள் வாழும் காலமோ எப்படிப்பட்ட காலமாய் இருக்கிறது. இவர்களை நான் இயேசுவின் இரத்தத்திற்குள் ஒப்பு கொடுத்து அனுதினமும் ஜெபிக்காவிட்டால் சாத்தான் இவர்களை கொள்ளை கொண்டு போய்விடுவானே என்கிற பயம் நமக்குள் இருப்பதால் நாம் அனுதினமும் பிள்ளைகளுக்காகவும்
பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கும்படி செய்யும் ஆண்டவரே, அவர்கள் அப்புறமாகிலும் இப்புறமாகிலும் விலகும் பொழுது அவர்களை தண்டித்து சரியான வழிக்குள் கொண்டு வாரும். அப்பொழுதுதான் அவர்களுடைய பிள்ளைகளும் சரியாய் நடப்பார்கள். பொருளாசை பரவி இருக்கிறது. சில வேளைகளில் நினைத்தா மனிதன்கிட்ட இருந்து இந்த பெருமையையும் பொருளாசையும் ஒழிக்கவே முடியாதோ என்றும் நினைப்பு வருகிறது. ஆனால் இதை செய்யக்கூடியவர் தேவன் ஒருவரே. நாமும் தேவனோடு இணைந்து முயற்சி செய்யும் பொழுது அது நம் வீட்டு கதவை தட்டாதவாறு நாம் தடுத்து கொள்ள முடியும். ஒவ்வொரு வீட்டிற்குள் இருப்பவர்களும் இந்த விதமான பாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மைகளும் நிர்விசாரங்களும் நம் வீட்டிற்குள் வராதபடி ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாய் இருந்தால் இந்த பாவம் பரவுவதை தடுக்க முடியும். சகோதரனே, நீங்கள் நிர்விசாரமாயிருந்தால் இன்றைக்கே மனம் திரும்புங்கள். அடுத்த வீட்டிற்கு வந்தது உங்கள் வீட்டிற்குள் வருவதற்கு அதிக நேரம் ஆகாது. ஆனால் நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். எனவே பிள்ளைகள் வளர்ப்பிலும் தேவனுக்கு பயந்து நடப்பதிலும் முன்மாதிரியாய் இருந்து பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தேவனுக்குள் காத்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு தேவனுக்கு பயந்து நடந்து நீதியை செய்யுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகையால் நான் அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் உங்களிடத்திலும் உங்கள் பிள்ளைகளை அவர் பரிசுத்தமாய் காக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். என்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர்களோ அன்றைக்கு உங்கள் குடும்பம் பாவத்திற்கு கதவை அடைத்ததாக இருக்கும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் இந்த பரவி வரும் பாவத்திற்கு தப்பித்து கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.